எல்லாருக்கும் வணக்கங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிருந்த அனுபவம் இருக்கா? சாயங்காலம் 4 இல்லை 4:30 ஸ்கூல் விட்டு வந்து அந்த மஞ்சப்பை, அந்த புத்தக மூட்டைன்னு சொல்லுவோம், தூக்கி விட்டெறிஞ்சிட்டு மன்னிக்கணும், வேறு வழி இல்லை, எல்லாருமே அதை தான் செஞ்சுருப்போம். நேராக அடுப்பாங்கரைக்கு போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்க, அம்மா எங்கே இருந்தாலும் அந்த மேலே இருக்குடா டப்பாவில் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும். அங்கே அது கிழங்கா இருக்கட்டும் இல்லை கடலையா ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடி போய், அது கபடியாக இருக்கட்டும், பளிங்கியாக இருக்கட்டும், பம்பரமாக இருக்கட்டும், கிட்டிப்புல்லாக இருக்கட்டும், இந்த 7 கல் அடிக்கி விளையாடுவோம்ல அந்த விளையாட்டாக இருக்கட்டும், எதுவுமே இல்லைனாலும் சரி, ஒரு ஓட்ட சைக்கிள் எடுத்துக்கிட்டு உளுந்து கற்றுப்போம்ல. அப்போ யார் வீட்டுக்கு போனாலும், தம்பி இதை சாப்பிடுப்பா நல்லதுப்பான்னு சொல்லி ஏதோ ஒரு பாட்டி கொடுப்பாங்க. அது பனங்கிழங்கு எதையாவது கொடுப்பாங்க. யார் வீட்டுக்கு போனாலும் அந்த 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும், இருட்டி போச்சு இன்னும் படிக்கலையாடா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு இல்லை நமக்கு. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எதுவுமே கிடைக்கலங்க. அப்படியே யூனிஃபார்மை கிளட்டுது, அந்த ஷூவெல்லாம் கிளட்டினாலே டயர்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மியூசிக் கிளாஸு இல்லை இங்கிலீஷ் கிளாஸு இல்லை மேத்ஸு அதுக்கு இருக்குங்க 1.5 மணத்துக்கு. அதுக்குள்ளெல்லாம் நான் வரல, வருத்தம் வந்துடும். அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியாக இருக்கும் எனக்கு. அதை விட்டுருவோம். இப்படிப்பட்ட, அதாவது நம்ம 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி ஒரு கடைகள்லாம் இப்போ கிடைக்குது. இருந்தாலும் இந்த கடையில் கிடைச்ச அந்த ஃபீல் இருக்குல்ல, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூரில் தான் இருக்கு. இந்த கடை தாங்க. அப்படி கப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுப்பு எல்லாம் பாருங்கள், இங்கே தணல் வரைக்கும் இருக்குது. டேபிள் சேரெல்லாம் ரெடியாக இருக்குது. சரி, எங்கேப்பா இருக்கு வாங்க சொல்கிறேன். அப்படி வந்தீங்கன்னா தொல்காப்பியர் சதுக்கம், இந்த பில்டிங் தான். இதை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நாகப்பட்டினம் ரோட்டு ஆரம்பிக்கிற இடத்துல பட்டுக்கோட்டை ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த கட்டடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக இருக்கும், உயரமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பெரிய கோயிலே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி இறங்கி ஒரு ரவுண்டான சுற்றிக்கிட்டு நாகை ரோடு, நாகப்பட்டினம் ரோட்டில் அப்படி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பூச்சந்தை, இப்போ இங்கே மாற்றிட்டாங்க, இதுதான். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வாண்டையார் மகால், ஒரு கல்யாண மண்டபம் ரொம்ப நாளாக இருக்குது. இதுதான் அட்ரஸ். இதுக்கு மேலெல்லாம் எனக்கு கேட்காதீங்க. இதுக்கு நேர் எதுக்க இந்த கடை இருக்குது. இதை தாண்டினீங்கன்னா ஒரு ஹெச்பி, ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்கே ரைட் எடுத்துடலாம். அப்படி திரும்பினீங்கன்னா இந்த இடத்துல இந்த கடை இருக்குது. சரி, கடையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னா, இந்த வந்துருச்சு பாருங்கள், மாருதி வேன், ஆம்னி வேன் வருது. அப்படியே சில்வர் கலரில் அப்படி வந்து வண்டியில் இறக்குறாரு. அவர் இறக்க அப்படியே ஆசையாக இருக்கும் உங்களுக்கு அந்த பையன் அடுக்க. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்த கட்டித்தங்கோ நீயே, தாளாமலே தள்ளாடுற நானே, மீண்டும் மனம் மிஞ்சிடுதே என்னிடத்தில் தானே. இந்த பையன் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி பேர். சரி, இதெல்லாம் சமைக்கிறது யார் தெரியுமா? அவங்க இதெல்லாம் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வரணுமா. அவங்க வரட்டும். இந்த கடையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நம்ம பார்த்துருவோம். அதுக்குள்ளே இப்போ ரொம்ப ஃபேமஸ், எந்த பக்கம் திரும்பினாலும் இது தானே, வாழைப்பூ வடை இருக்குது. முடவாட்டுக்கால் வடை, இது நீங்கள் சூப்பு தான் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க. இங்கே வந்து அது வடையும் இருக்குது. நீர் உருண்டை, அப்போல்லாம் வந்து நிறைய வீடுகளில் எளிதாக செய்யக்கூடிய ஒரு நீர் உருண்டை. இங்கே நல்ல சைஸ் பெருசாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பூவரசம் இலையிலேயே ஒரு கொழுக்கட்டை, அது நல்லா ஸ்வீட்டு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி, இதெல்லாம் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு, ராகி கொழுக்கட்டை இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் அப்படி பார்த்தாலே இழுக்கும்ல. இன்றைக்கி ஸ்பெஷல்னு 2-3 தான் இருக்கும், அதிகபட்சமாக 2 தான் இருக்கும். இந்த கடையில் 6-7 தெரில என்ன இருக்கீங்க நீங்கள், நான் சொல்லிடுறேன். வாழைத்தண்டு சூப் அப்படியே பீஸாக போட்டு நல்லா கடிச்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு சூப்பு. அடுத்தது வந்து காளான் சூப்பு, இதுவுமே உங்களுக்கு தெரியும். காளான் அதுக்குள்ளே கிடக்கு, நீங்கள் பார்க்கலாம். இங்கே ரொம்ப ஃபேமஸே என்னென்னா பூண்டு மிளகு சூப். அந்த பூண்டு மிளகு சேர்த்து அப்படியே நீங்கள் சாப்பிட்றப்ப ஒரு காரம் ஒன்று கிடைக்கும்.
நம்ம கேமராமேன் தான் அடிக்கடி சொல்லுவாப்புல, அப்படியே சாப்பிட்டானே உடம்பு சிலுக்கணும்னுவாப்புல. சிலுக்குங்க. இப்போயே சொல்லிட்டா கொஞ்சம் காரமாக இருக்கும். நீர் உருண்டையை வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் இது ஒரு கொஞ்சோண்டு அதுலேருந்து கிள்ளி அந்த நீர் உருண்டையை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த முடவாட்டுக்கால் சூப் இப்போ அது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த சூப்பு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி, அதுவுமே ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் இப்போ தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. அந்த உளுத்தங்கஞ்சியும் கருப்பு உளுந்து போட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. தோலோடு தான் பண்ணுறாங்க. அதனால் கருப்பு கலராக தான் இருக்கும். அந்த அம்மாட்ட நான் பேசுனதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பருத்திப்பால் நான் சாப்பிட்டதே இல்லை. நிறைய இடங்களில் கிடைக்கும், நான் அப்படியே போயிடுவேன். ஆனால் இந்த கடையில் சாப்பிட்டேன். கேட்டால் சித்தரத்தை அதில் போடுவாங்களாம். சுக்கு திப்பிலி இருக்குமா, அதிமதுரம், ஏதோ ஒரு டீ தூள் விளம்பரத்துக்கு வரும் அந்த வார்த்தை, அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட பாயசம் மாதிரி தான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்க வந்து மணத்தக்காளி ரொம்ப நல்லது. தக்காளியோட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-7:30 மணிக்கு மேலே, ஏன்னா இந்த கடை வந்து 4 மணிக்கு இந்த மாருதி வேன் வரும், 4:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன்னா அந்த பேரப்பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கள் வந்து வாங்குறாங்க. இங்கே அப்பாக்கள் வந்து இங்கே இந்த கடலைகள்லாம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் கடலை ஐட்டம் நான் சொல்லலை, அதுவும் சொல்கிறேன். சரி, ஒரு 7-8 மணிக்கு போயிட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னால் முடக்கத்தான் தோசை பச்சை கலராக அப்படியே எடுத்து அந்த அம்மா ஊற்ற ஆசையாக இருக்குது. வல்லார தோசை இருக்குது, தூதுவளை தோசை, கருப்பு கவுனி, அதுவுமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த தோசை நல்லா ரொம்ப நேரம் வேக விடுவாங்க. இந்த கடையினுடைய ரொம்ப டாப் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் உரப்படை தான். அப்படியே இந்த உரப்படை நல்லா கெட்டியாக வீட்டிலேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த கரண்டியால் தானே உரப்படை தோசை எல்லாமே ஊற்றுவாங்க. இந்த அம்மா அப்படியே இந்த 4 விரலை வச்சு அப்படியே அமுக்கி 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 இந்த அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்க. முருங்கைக்கீரை ஒவ்வொரு நாள் மாறுமா இல்லை எப்பயுமே? கெட்டியாக இருக்குல்ல, அப்புறம் அப்படி பண்ணாதான் முடியும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படியே இந்த உரப்போட வெந்து அதை தூக்கி திருப்பி போடவே ரொம்ப நேரம் எடுத்துக்குது. இன்றைக்கி கேஸ் பிரச்சனையில் ரொம்ப நேரம் நல்லா வேக விடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 2 சட்னி, ஒரு தக்காளி சட்னி மாதிரி ஒன்று, ஒரு தேங்காய் சட்னி, அதோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடிச்சிக்க முடியாது. இந்த அம்மாவை பற்றி கொஞ்சம் விசாரித்தேன். அவங்க பேர் வந்து இந்திரா அப்படின்றாங்க. அவங்க டெய்லரா, கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் டெய்லராகவே இருக்காங்க. என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க. நான் டெய்லரும் அதே நேரத்தில் கிளாஸும் எடுப்பேன் சார். அப்புறம் ஏம்மா இதுக்கு வந்தீங்க அப்படின்னு. இல்லை, பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக விட்டுட்டு வந்துட்டேன். நல்லா போகுது, பையன் ஹாப்பியாக இருக்கார். என்ன சொல்லுங்கண்ணா, எத்தனை மணிங்கண்ணா? கருப்பு மணி இருக்குல்ல, எத்தனை மணிக்கு வருவீங்க? சரி, ரைட்டு. எனக்குமே இது பிடிச்ச வேலை தான். யாருக்கிட்டம்மா இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? யூடியூப்பில் பார்ப்பீங்களா? அதெல்லாம் இல்லை சார், எல்லாம் எங்கள் அம்மாட்ட கற்றுக்கிட்டேன் சார். எங்கள் அம்மா சமைச்சா அப்படின்றப்பயே அவங்க பேசுகிறப்பயே அவங்க அம்மா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுது. எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சாலாம் அப்படியே ஊரே சொல்லும் சார் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் முதல்ல இந்த கடைக்கு போய் உரப்படை சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அவங்கள்ட்ட போகிறேன். அதுக்குள்ளேயே அவங்க மூஞ்சி மாறுது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா உரப்படை அப்படின்னு. ஏன் சார் எதுவும் குறையா அப்படின்னாங்க. இல்லைம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதானே பார்த்தேன் அப்படின்னு. இந்த அம்மாட்ட போய் பேசுகிறப்ப இப்படி பேசுகிறீங்க. கண்டேன் சீதையை அப்படின்னு தான் அனுமன் சொன்னாருன்னு சொல்லி தான் நீங்கள் அந்த கம்பராமாயணத்தில் படிச்சிருப்பீங்க. ஏன்னா ராமன் தாங்க முடியாதுல்ல, சீதைன்னு ஆரம்பித்தா பயந்துருவார்ல, அதனால் வார்த்தையே இப்படி தான் சொல்லுவார் அனுமன், கண்டேன் சீதையை. அது மாதிரி இந்த அம்மாட்ட எது பேசுனீங்கனாலும் நல்லா உடனே அழகாக சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டேன், இல்லை சார் நம்ம திடீர்னு தானே அதை ஆரம்பித்தோம், நான் யார்ட்டையும் கற்றுக்கலாம் இல்லை சார், நானாக பார்த்து தான் செய்கிறேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல சார், யாருக்கும் எதுவும் சொன்னால் மனசு தாங்க மாட்டேங்குது சார். ஏன்னா நான் இப்போ தானே சார் இதுக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்லி வந்தே 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த பயம் இருக்குது. ராத்திரி இவங்க படுக்கிறப்ப டைம் என்ன தெரியுமாங்க,
உங்களால் சொன்னால் நம்ப முடியாதுங்க. 12லேருந்து 1 மணி ஆகுது. ஏம்மா இவ்வளோ நேரம் அப்படின்னு. இல்லை சார், எங்கள் கடை 4 மணிக்கு தான் பையன் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து 4:30க்கு ஆரம்பிக்கிறான். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். அப்போ ஒரு 8-8:30க்கெல்லாம் ஆட்கள் வந்துடுவாங்க. ஒரு 2-3 பேர் ஹெல்ப்புக்கு இருக்காங்க. அப்போ நான் 7:30லேருந்தே இந்த கருவேப்பிலை இந்த புதினாலாம் ஆய ஆரம்பிப்பேன். 9 மணிக்கு அடுப்பா பற்ற வைப்போம்மா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி வேக வைக்கிறது, நிலக்கடலை எல்லாம் சொல்லி. ஸோ உங்கள்கிட்ட அந்த இதை சொல்ல விட்டுட்டேன்ல, அந்த நிலக்கடலை எல்லாம். இங்கே என்னன்னா மசாலா பட்டாணி இருக்குது, மசாலா கொண்டக்கடலை இருக்குது. வடை மசாலா சுண்டல், வடையும் போட்டு இந்த மசாலா சுண்டல் போட்டு இருக்கிறது வடை மசாலா. வடை முட்டை மசாலா சுண்டல். இந்த முட்டையிலே 2 ஐட்டம் வச்சுருக்காங்க. நாட்டு முட்டையும் வச்சுருக்காங்க, பார்த்திங்கன்னா சாதா முட்டையும் இருக்குது. அப்புறம் நவதானிய சுண்டல். அதை தவிர நிலக்கடை அவியல். எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு மசாலாலாம் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் நிலக்கடலை அவிச்சிருக்கோம். மேலே அந்த பையன் அந்த பெப்பரை போடுறதா இருக்கட்டும். ஆனால் இதில் பெப்பர்லாம் போடலாம்ல. அப்படியே அந்த அவங்கள்ட்டலாம் பணம் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த முதல்ல பணம் வாங்குறப்ப ஒரு பணிவு இருக்கும் எல்லாத்தையும். அப்படி கன்னத்தில் போட்டுக்கிட்டு அதை வாங்குவாங்கல்ல, இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இந்த பையனால் வாங்க முடியுது. அந்த பணிவு அவர்கிட்ட இருக்குது. கேட்டேன், அது என்ன தம்பி கடை பேர்? அம்மா கடை அப்படின்னு. இல்லை சார், எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவுமே பண்ணல சார், கடை பேராது நான் வச்சுருக்கேன் சார். எனக்காக தான் சார் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்காக முழு நேரமும் அவங்க தான் சார் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, அந்த பையன் சொல்கிறப்பயே ஒரு மாதிரி மெல்ட் ஆனார். நான் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணல. நிறைய விஷயங்கள் அந்த அம்மா பையன் அந்த இது வந்து நிறைய இந்த ஹோட்டலில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த பணிவு இந்த பையன்கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூப்பு அந்த சுண்டல் கொடுக்குறப்போ ஒரு பணிவு அவர்கிட்ட இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அதை செய்கிறார். நிமிர்ந்தே பார்க்க மாட்டார் கஸ்டமரை. யார் என்னெல்லாம் வேணாம், யாருக்கு கொடுத்தாலும் நல்லபடியாக கொடுக்கணும். அம்மா செய்கிறாங்க, நம்ம அதை சரியாக கொடுக்கணும். இதுதான் அவருடைய எய்மே. ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இப்போ 2-3 வருஷத்தில் தான் இந்த தள்ளுவண்டி, இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இப்போ ஓரளவுக்கு எல்லாம் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க. தொடர்ச்சியாக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அன்பு இருக்குது, அந்த பாசம் இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம கடைக்கு நிறைய பேர் வர்றாங்க சார், ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த தோசை அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஒரு கவலையும் இல்லை, ஒரு வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க அப்படியே சந்தோஷமாக செய்கிறாங்க. அது அந்த அம்மாவை பார்க்குறப்ப அந்த சிரிப்பு இருக்குல்ல, அப்படியே சிரிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்ணுக்குன்னு வச்சு விடாதீங்கப்பா, ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க. இந்த பையன்ட்டையும் இந்த பணிவு, எங்கே படித்தார், எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டாரெலாம் தெரில. இந்த காலத்து இளைஞர்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி அம்மாக்கள் சப்போர்ட் பண்ண இந்த மாதிரி பணிவு இருந்தால் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதில் ஒரு துளியும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். நீங்கள் தஞ்சாவூரில் எங்கே இருந்தாலும் சரி, கொஞ்சம் தூரம்லாம் பார்க்காதீங்க. சங்கர் என்னவா இருக்கீங்க? டிங்கர். அந்த பட்டி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல, டெய்லி வருவீங்களோ? டெய்லி வருவேன். டெய்லி வந்து என்ன சாப்பிடுவீங்க? காளான் சாப்பிடுவேன், இந்த வாழைப்பூ வடை வந்து சாப்பிட்டு போக மாட்டேன். சரி, நம்ம டிங்கர் ஒர்க் ஷாப்பு எங்கே இருக்குது? பிறகு நீ கல்யாணம் பண்ணாருக்குல்ல. அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தா தொல்காப்பியர் சதுக்கும் அந்த பக்கம். ஆமாம், அந்த பக்கம். அங்கேருந்து வர்றப்ப நிறைய கடைகள்லாம் இருக்கு. இவ்வளோ தூரம் இங்கே தான் சாப்பிட்டு போவேன். இங்கே வந்தால் தான் திருப்தி. உங்களுக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவரால் மாற்றிக்கிட்டு இவ்வளோ தூரம்லாம் வர முடியாது. ஏன்னா இப்போ தான் அடுத்தடுத்த நிலைமைக்கு அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் அது மாதிரி சொல்கிறது இல்லை, ஆனால் இந்த கடைக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா ஐட்டமும் ரொம்ப சுத்தமாக நல்லபடியாக பண்ணுறாங்க. அப்படி பிள்ளைங்களோட போய் ஒரு நாளைக்கு அப்படி சாப்பிட்டு பாருங்கள். மற்ற நேரம் பார்சல் வாங்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் அங்கே போக முடியாது. ஆனால் டப்பாக்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. பிளாஸ்டிக் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர கமெண்ட்டில் ஒரு ஒயர் பேக்கும் அதுக்குள்ளே ஒரு 4 டப்பா இருக்கட்டும் வீட்டில். எது வாங்க போனாலும் அதில் இட்லி வாங்கினாலும், தோசை வாங்கினாலும், பரோட்டா வாங்கினாலும் அதில் வாங்குங்க. அவன் பாலித்தீன் கொடுக்குறான், இதை ஒழிக்கணும். நம்ம என்னங்க பண்ணணும், அதை தாங்க நீங்கள் யோசிக்கணும். அதனால் பாத்திரத்தோடு போய் இங்கே ஏதாவது வாங்கிட்டு இந்த அம்மா ஒரு 10 நிமிஷம் அவங்க ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு முழங்கால் வலி எல்லாம் சரியாக போயிடும். உங்களுக்கு அவங்கள பார்த்தாலே உற்சாகம் கிடைக்கும். இந்த வீடியோ பேசுனதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பாட்டை போடுங்க எடிட்டர் சார்.
செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமக்கு செல்வம். செய்யும் தொழிலே தெய்வம். நன்றிங்க.